தெப்பக்குளம் பகுதியின் அழகிய காட்சி. இங்கே குளத்தின் நடுவே ஒரு அழகிய மண்டபம் உள்ளது. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. அருகே ஒரு கோயில் சிறப்பாக அமைந்துள்ளது. பார்ப்போம். இங்கே ஒரு பெரியவர் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களிடம் கேட்போம். பெரியவர் வணக்கம். வணக்கம் பெரியவர. எப்படி மீன்பிடி எல்லாம் எப்படி இருக்கு? ஒன்றும் கிடைக்கலையா? சரி. இப்போ இது வியாபாரத்துக்கா சொந்த அவசியத்துக்கு இல்லையா? இன்னும் என்னைக்கும் மீன் பிடிக்கிறது தான் தொழிலா? மீன் பிடிக்க தொழில் இல்லை. வேலை உள்ள நேரம் வேலைக்கு போகலாம். என்ன வேலை? எல்லா வேலையும் விவசாய பணிகள் எல்லா வேலையும் கொத்தனாரு எந்த வேலையும் செய்வீங்க. மற்றபடி நேரத்தில் மீன் பிடிக்கிறது. ஏன்னா சும்மா இருந்தாலும் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஒன்றும் கிடைக்கலையா? இறை சரி இல்லையோ? என்னன்னா அந்த மீனுக்கு நல்ல நேரம் உள்ள மீன் கிடைக்காது, கெட்ட நேரம் உள்ள மீன் தான் கிடைக்கும். அப்படிதானே? அப்போ மீன் வந்து இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். ஆண்டவரே இன்னைக்கு நல்லா இருக்கணுமே இல்லையா? ஆண்டவரை மறக்க நேரத்துல தான் மாட்டிக்கிறேன் தூண்டில்ல இல்லையா? ஏன்னா கோயில் குளம் இல்லையா? எந்த குளமா இருந்தாலும் போடுவியா? சில குளத்துல டக்கு டக்குன்னு கிடைக்கும் இல்லையா? இந்த குளத்துல டக்குன்னு கிடைக்கல. சரி, இங்க பார்த்து சொல்லுங்க தலைவரே. சரி, உங்க பேர் என்ன? முருகன் இல்லையா? சரி. பிறகு இப்ப வேலைக்கு போன சம்பளம் எவ்வளவு கிடைக்குது? குறவுதானே? 800-850. அப்படியா? இல்லையா? வேலை படிச்ச ஆளுக்கு 1000 ரூபாய் மேல இருக்கு. மேல இருக்கு. நம்ம கையாள போறதுனால கொஞ்சம் குறவு இல்லையா? சரி. வேலை உள்ள நேரத்துல மீன் பிடிக்கிறது நல்லதுதான். ஆமா. பிறகு மீன் பிடிக்காம இருந்து ஏதோ கடன் வாங்கி எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தா வேற கெட்ட பழக்கம் ஏதாவது உண்டா? ஒண்ணும் இல்ல. ஆமா, உண்டா? உண்டா? ஐயோ, அப்படியா? சில ஆட்கள் போய் சொல்லும், உண்மை சொல்லாது. நீங்க உண்மை சொல்லுதியா? அதனால உங்க பாராட்ட தான் செய்யணும். அப்போ காசு இருந்தா அடிப்போம். காசு இல்லைன்னா கடன் வாங்கி அடிக்க வேலை இல்லை இல்லையா? கடன் வாங்கி அடிக்கவும் கிடையாது. கூட்டாளிகள்கிட்ட சேர்ந்து போய் கேட்கறதும் கிடையாது. இருந்தா பார்ப்போம், இல்லைன்னா வேண்டாம். சரி சரி சரி, நல்லது. சினிமா பாப்பீங்களா? ஆமா, டிவில வருது இல்லையா சினிமா? பாக்குதுண்டா? எந்த நடிகருடைய படம் நல்லா பாப்பிய? எல்லாமே விளம்பரத்தை காட்டி எடுத்து ஒரு படத்தை நிம்மதியா பார்க்க முடியாது இல்லையா? நிம்மதியா பார்க்க முடியாது. வேற ஒரு சேனல் உண்டா? வேற ஒரு சேனல் இந்த இங்கிலீஷ் படம். அப்படியா? இந்த ஃபைட் படம். ஓ, அந்த மாதிரி படத்துல வந்து விளம்பரம் வராது. அத பாப்பியா? ஓ, அது அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் படம் மனசிலாகுமா? ஆகுமா? இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாது, படம் மனசிலாகும். ஓ, படம் பார்த்தா ஒரு இதா இருக்கும் இல்லையா? அது வந்து எனக்கு மைண்ட்ல ஓடிடும். பார்க்க ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஆமா, படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? ஆமா, அது விளம்பரம் கொடுக்கல. விளம்பரம் இல்ல இல்லையா? விளம்பரத்தினால தான் பார்க்க தோணல. இந்த சாதா இதுல வந்து தமிழ் சினிமா எல்லாம் ஓடுது இல்லையா? அது வந்து ஒரு படம் நிம்மதியா பார்க்க முடியாது இல்லையா? அந்த விளம்பரம் கூட நிம்மதி போயிடும் இல்ல. அது சீரியஸா ஓடிட்டு இருக்கச்சுன்னா அந்த ஒரு விளம்பரத்தை கழுத்துல போட மாலை இளவெல்லாம் போட்டு காட்டுவானுவான். தேவையில்லாததெல்லாம் காட்டி எடுத்து அத ஒரு 1/2 மணிக்கு காட்டுவான் இல்லையா? அதுக்கு முன்னால நமக்கு பிராணம் போயிடும். இது பாக்கணுமா பாக்காண்டாமான நம்ம கையில கீழே வச்சுட்டு ஏதாவது ஒரு துண்டில் எடுத்துட்டு மீன் பிடிக்காத வந்துடலாம் இல்லையா? ஆமா, அது நேரம் போகும். சரி சரி, இன்னைக்கு மீன்களுக்கு எல்லாம் நல்ல நேரம்னு தோணுது. நேற்றுக்கு நான் இங்க வந்தேன். நேற்று வந்தீங்களா? நேற்று ஏதாவது கிடைச்சா மீன்? கிடைச்சா? ஒரு 5 கிலோ இருக்குமா? ஒரு 4-5 கிலோ உண்டு. ஒரு 4 மீன் உண்டு. அப்படியே 4 மீன். அப்ப நேற்றுக்குள்ள கரையாச்சு. இப்படி 100 ரூபாய் கிடைச்சு இல்லையா? சரி, நல்லதுதான். வியாபாரம் பண்ண மாட்டீங்க இல்லையா? வியாபாரம் பண்ணுவேன். நமக்கு போக தான் மீதி. நமக்கு போக நமக்கே இல்லை. இப்போ இன்னும் எப்படி வியாபாரம் பண்ணது இல்லையா? சரி, ஒரு எந்த நடிகர் படம் அதிகமா பாப்பிய?
படத்துல. இங்கிலீஷ் படம். அப்ப இங்கிலீஷ் பாட்டு ஒரு பாட்டு பாடுங்க தலைவர். இங்கிலீஷ் பாட்டு தெரியாது, 2 வரி பாடுங்க. தெரியாது. சரி, அப்போ இன்னைக்கு உள்ள இளம் தலைமுறைகளுக்கு ஒரு செய்தி சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு செய்தி சொல்லுங்க. என்ன எப்படி இருக்கலாம்? என்ன செய்தி சொல்லு? என்னன்னா நம்ம அந்த காலத்துல படிச்சலாம் படிப்பு குறவு. படிப்பு குறைஞ்சதுனால நம்ம வேலை இல்லாம இப்படி மீனாவது பிடிக்கும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிச்சிருக்கு. படிச்சாளுக்கும் அது வேலை செய்யல. அதுகளுக்கெல்லாம் என்ன ஒரு அறிவுரை சொல்லுவீங்க? வேலை இல்லை இல்லையா? அதெல்லாம் எல்லாம் இயந்திரமயானதுனால இல்லையா? எல்லாம் மிஷின் வந்ததுனால அதனால வேலை இல்லை. எல்லாரும் வந்து இப்ப வந்து இந்த வேலைக்கு வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு கணக்கு பார்க்க இல்லையா? மற்ற மாதிரி தோட்டத்துக்கு கணக்கு பார்க்காத கொடுக்க அவங்கள்ட்ட இல்லையே, இருந்தா தானே கொடுக்க முடியும். கொடுக்குன்னு மொத்தத்துல எல்லாம் விலைவாசி கூடுதல். அதுவும் இல்லாம வேலைக்கார ஆளுகளுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லியாச்சுன்னா அது வேற கணக்கு பார்க்காத. கணக்கு பார்க்காவல அதுல கணக்கு பார்க்காத கொடுத்தா மரியாதை இல்லையா? கணக்கு பார்க்காத கொடுத்தா கொடுக்க சிக்கலாயிருவான் இல்லையா? அதையும் பார்க்கணும் இல்லையா? அதையும் பார்க்காவா. அது இல்லாம இப்போ வந்து விலைவாசி எல்லாம் இருக்கனால பயங்கர ரைட்டு கொடுக்குது. சரி சரி, ரைட்டு கொடுக்குது. அதுவும் இல்லாம வேலை ஆளுகளுக்கு கணக்கு பார்த்து எடுத்து வேலை செய்யக்கு மடிக்காது இல்லையா? இது வந்து ஒரு ஜேசிபியை விட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சிடும். 1 மணிக்கெல்லாம் 1/2 மணிக்கெல்லாம் அதுவும் முடிச்சிடும். இது வந்து ஆளோட விட்டாச்சுன்னா என்ன கை வேலை இல்லாம இருந்த ஒரு வேலையும் கிடையாது. அது வந்து அந்த வேலை நேக்கா இருக்காது இல்லையா? ஏன்னா தானே இருக்கும். கை வேலை வந்து நேக்கா இருக்கும். பார்க்க நல்லா இருக்கும். மற்றது அலங்கோலமா இருக்கும். மற்றது வந்து குவாரி போட்டு அவன் போயிடுவான். கூட ஒருத்தன் வேணும் இல்லையா? திருத்தக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு மாத்திரம் ஆள் வேணும்னா அப்ப திருத்தக்கு ஒரு மிஷினை பார்க்க வேண்டியது. திருத்தக்கு ஒரு மிஷினை பார்க்க நீங்க கண்டுபிடிங்க ஒரு மிஷினை திருத்தக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு வேலை அதுவும் இறங்கிரும் இல்லையா? ஆமா, அதுவும் இறங்கிரும். அதையும் இறங்கியாச்சுன்னா பின்ன உண்மையா மக்களுக்கு வேலை இல்லை. அதுக்கெல்லாம் இதுக்கிடையில வந்து உண்மையா வேலை இல்லை. அதுக்கெல்லாம் வந்து போக இதோட கேட்டுதான் இல்லையா? இதோட கேட்டு. சரி சரி. அந்த ஹிந்திக்கார பார்ட்டிகளுக்கு அவங்களுக்கு சம்பளம் குறைவா கொடுத்தாலும் அந்த பார்ட்டிகளுக்கு இறங்கிருக்கு. அவன் நல்ல வேலை செய்வான். நல்ல வேலை நம்ம ஆட்களை போல மடிச்சு நிக்க மாட்டான். அவனு மாடு போல வேலை செய்வான். அவனுக்கு வந்து பணம் குறைச்சு கொடுத்தாலும் நல்ல வேலை செய்வான். நம்ம ஆட்களுக்கு வேலை செய்ய மடிப்பான். மடி என்ன வேற ஒண்ணு இல்லை. இவங்களுக்கு தண்ணி அடிச்சு உடம்பு கட்டு போச்சு. அதுதான் என்ன இருக்க வேலை எல்லாம் போயாச்சு. ஹிந்திக்காரன் அந்த அளவு தப்பு பண்ண மாட்டான். அவன் வந்து பொழப்புக்குன்னே வந்திருக்கான். தண்ணி அடிக்கணும்ல எண்ணத்துல வேற இல்ல. ஏரியா விட்டு ஏரியா வந்திருக்கான். அதனால ஏதோ வீட்டுக்கு காசு அனுப்பலன்னா வீட்டுக்கார கஷ்டப்படுன்னு நினைப்பான். ஆமா இல்லையா? அவங்களுக்கு வந்து அங்க உள்ள சூழ்நிலை அது அவங்களுக்கு தெரியும். சரி சரி. இங்க உள்ள சூழ்நிலை நமக்கு தான் தெரியும். இங்க உள்ள சூழ்நிலை நம்ம வீட்டுல இருந்தா தண்ணி அடிக்க காரணம் என்னன்னா பொம்பளைகளுக்கு வாயில வர மாதிரி பேசுது. நம்மள பேசுறதுனால ஏதோ தண்ணி அடிச்சுட்டா படுக்கலாம்னு போய் படுக்குது. அப்படிதானே? அது வந்து ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு இது இல்லையா? ஒரு ஆளு ஒரு காரணம். கவலையில அடிக்கும், வீட்டுல போன சண்டை போட பார்த்து அடிக்கும் இல்லையா? நிம்மதி இல்லாதனால அடிக்கும். பல விஷயம் இருக்கு. வேலை மக்களுக்கு வேலை இல்லை. வேலை இருந்துன்னா தெரியாது இல்லையா? தெரியாது. வீட்டுலயும் போய் சண்டை விழாது இல்லையா? காசு இல்லைன்னா சண்டை வரும். காசு இல்லைன்னா சண்டை வரும். எங்கூடியாவது வந்துடும். அதுவா என்னன்னு சொல்லுவோம். நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஒன்னு அடிச்சுட்டு போச்சுமா அதுவா அந்த திருப்பு அதுல என்ன பேசுச்சுன்னா நம்மளும் சும்மா இருப்போமா. அதுவா வந்து 1 2 சொல்லிச்சுமா நம்ம 4 சொல்லி கையில் லேசா நீட்டுவோம். அதனால பயந்து சரி குடிகாரம் படுத்துட்டு போட்டு விட்டுறோம் இல்லையா? எல்லாம் நடக்க முடியாது. அப்படிதான் இல்லையா? சரி சரி சரி. செய்தி முடிக்கலாம். வேற ஏதாவது செய்தி இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. ஓ சரி. ஒரு செய்கை. சரி, உங்கள் மீன்பிடி தொழில் சிறக்க வாழ்த்துக்கள். ஓகே, வெற்றி உண்டாகட்டும். சரி, பக்கத்துல ஒரு பெரியவர் இருக்காரு. அவரை பார்த்துட்டு வரேன். பாவமா? அவருக்கு பேர் என்ன? சரி சரி. மணிகண்டன் இல்லையா? சரி, கேட்டு பாப்போம்.